கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு காருண்ய நேர நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சி மூலமாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு இன்பமானது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தையை கேட்கும் போதே நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்க முடியும். இந்த வார்த்தைகள் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது விசேஷித்த காலமா இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணங்கள், உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்கள், அவர் மறுபடியும் வரப்போகிற அவருடைய வருகைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து தியானித்து இன்னும் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட, அந்த ஐக்கியத்திலே நாம் பலப்பட கர்த்தர் இந்த வாரம் முழுவதிலும் நாம் தியானிக்கும்படியான வார்த்தைகளை தந்திருக்கிறார். மெய்யான விஷயங்கள், சில மெய்யான காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் மெய்யான போஜனத்தை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். அதற்கு முன்பு மெய்யான தேவனை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே ஒரு மெய்யான ஒளியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல எந்த மனுஷனையும், அதாவது உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கிற, வெளிச்சமாக்குகிற ஒளி, அதுதான் மெய்யான ஒளி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியை குறித்து நாம் அநேகமாக கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே அதிகமாக நாம் தியானித்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி எசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக வந்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிற வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய அவர்தான் மெய்யான ஒளி. அவரே இயேசு ரட்சகர். இயேசு இந்த உலகத்துல தன்னுடைய வெளிச்சத்திலே நாம் கலிகூறும்படி, அந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணும்படி அவர் நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். இந்த பிரகாசத்தை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானிக்கலாம். இந்த மெய்யான ஒளி நமக்கு என்ன செய்கிறது, எந்த விதத்திலே நமக்கு உதவி செய்கிறது, நாம் இந்த ஒளியின் உதவியை பெற்றுக்கொண்டு எவ்வாறு பிரகாசிக்க முடியும்? பாருங்க, சூரியனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு சந்திரன் பிரகாசிக்கிறது. ஆண்டவர் ஆதியிலே ஒழுங்கின்மை, வெறுமை இருக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவது என்றுதான் முதலாவதாக பேசினார். அவர் பேசின உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது நாளிலே அவர் பேசும் பொழுது பெரிய சுடர்கள், சிறிய சுடர்கள் எல்லாவற்றையும் நாட்கள், காலங்கள், வருடங்களை குறிப்பதற்காக, கால குறிப்புகளுக்காக சுடர்களை அவர் உருவாக்கினார். பெரிய சுடர் பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினார், இரவை ஆள சிறிய சுடர்களை உண்டாக்கினார், நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் கால குறிப்புகளுக்காக. இவைகள் எல்லாம் வெளிச்சத்தை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சூரியனாக, நீதியின் சூரியனாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நாமும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அநீதியின் கிரியைகளை தள்ளிவிட்டு நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். இப்போ என்ன இருள், என்ன விதமான இருள்ல இருந்தோம் அல்லது இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சு பார்க்கலாம். பாவம் இருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 1 அதிகாரம் 13 வசனத்துல நாம் பார்க்கலாம். கொலோசையர் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இருள் அதோட அதிகாரம். இந்த இருளின் அதிகாரம் என்ன? இருள் நம்ம என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது? பாருங்க, பாவம் செய்கிறவங்க எல்லாம் இருட்டுல செய்வாங்க. தப்பு பண்றவங்க எல்லாம் மறைவிடத்தை தேடுவாங்க, ஒளிப்பிடத்துல செய்வாங்க. அப்போ இந்த இருள் என்று சொல்லுகிறது சொல்லப்படும் போது பாவங்கள், நாம் செய்கிற தவறுகள். ஒருவேளை நான் ஒன்னும் பீடி சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ணல, நான் ஒன்னும் மதுபானம் பண்ணல, நான் ஒன்னும் உபச்சாரம் பண்ணல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் இல்ல, இது இல்லை அப்படின்னு சொன்னாலும், நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு புலப்படாத விதத்திலே இருளாக நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, உதாரணத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க படிக்கலன்னு சொன்னா, அவங்க பிள்ளைகள் என்று சொன்னால் மாணவர்கள், மாணவியர்கள்
அவங்களுடைய வயது நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்கள் நன்றாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அவர்கள் அந்த அறிவாகிய வெளிச்சத்தை பெறுகிறார்கள் கல்வியின் மூலமாக. இப்போ இந்த வெளிச்சம் இவங்களுக்கு வரணும். ஆனா இவங்க இந்த வெளிச்சத்தை பெற முடியாதபடி ஒரு 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 குறிப்பிட்ட இருளுக்குள்ளாக மாட்டிக்கொள்றாங்க. இத பாக்குறதுக்கு வெளியவே தெரியாது. என்ன காரணத்தினால இந்த மாணவன் அல்லது மாணவி படிக்கல அப்படின்னு சொன்னா அதை பார்க்க வெளியே தெரியாது. ஆனா அவங்கள உட்கார வச்சு பேசி அவங்களுடைய மனசை ஆராய்ஞ்சி பார்த்தோன்னு சொன்னா அங்க நிறைய அடிக்காயங்கள் இருக்கும். அது ஏதோ ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரு காரியம், இது வந்து எனக்கு பிடிக்கல, இதை வந்து எனக்கு ஏத்துக்கிட முடியல அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தவறான காரியங்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற நாட்டங்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட தேவையானது மேல விருப்பம் இல்ல, தேவையற்றது மேல ஒரு நாட்டம். இது எல்லாமே இருளை தான் குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனா அப்பா அம்மா அல்லது அவர்களை விட பெரியவங்க அவங்கள சரி பண்றதோ அவர்களை அன்பு நிமித்தம் கண்டிக்கிறதோ அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ அன்பை ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் இருள், நம்ம கிட்ட இருக்கிற பெரிய இருள். எந்த விதத்துல இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, நாம் கேட்கிற பிரசங்கங்கள் மூலமாக சில காரியங்கள் போதிக்கப்படும் பொழுது அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லா நம்ம இன்னும் இருளுல தான் இருக்கிறோம். இதுதான் இருள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, பிள்ளைகளை வச்சு நம்ம நல்லா பேரண்ட்ஸ் சொல்றத எந்த பிள்ளைகளுக்குமே கேட்கறதுக்கான விருப்பம் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு கடினமா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு ஏத்துக்கிட முடியாது. இந்த ஏற்றுக்கொள்ள முடியாமை இருளை குறிக்கிறது. இன்னும் சில பேர் எனக்கு வந்து இது வேண்டாம், ஆனா ஏன் இஷ்டப்படி வாழ்றதுக்கு என்னை விடணும். உதாரணத்துக்கு படிக்கிற வயசுல மொபைல் மீடியாஸ் இதுல வந்து அடிமைப்பட்டு போகிறது, தேவையில்லாத காரியங்கள்ல அதிகமா நேரங்களை செலவழிக்கிறது, நம் கண்ணை கெடுக்கிறது, பிரெயினை கெடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற ஆர்வம், அதுல இருக்கிற நாட்டம், அது ஒரு இருள். அது படிக்க முடியாதபடி, படிப்புங்கிற வெளிச்சத்தை அடைய முடியாதபடி அவர்களை தடுக்கிற விஷயமா இருக்கிறது. அவர்களை தடுக்கிற எல்லா விஷயமும் இருள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இருளுக்குள்ள இருக்கிற ஒருத்தரால எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? மறைவிடத்துல வாழ்றவங்களால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? மறைஞ்சிருந்து செய்யற காரியங்கள்னால எப்படி சந்தோஷத்தை பார்க்க முடியும்? ஒருவேளை அது ஒரு அழிந்து போகிற சந்தோஷமா மாத்திரம்தான் இருக்க முடியுமே தவிர நிரந்தரமான சந்தோஷமா நிம்மதியா நிச்சயமாகவே இருக்க முடியாது. சிறியவர்களும் சரி, பெரியவர்களும் சரி, தெரிஞ்சும் சரி, தெரியாமலும் சரி, செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு புலப்படாததா இருக்கும், மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாததா இருக்கும். ஆனா அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் இருளில இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசுகளினாலே வருகிற இருள். இது வந்து தங்களை தாங்களே எப்படியோ அடிமைப்பட்ட பாவத்திற்கு விட்டு விடுகிறதுனாலே இருளுக்குள்ள இருக்கிறது. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசானவன் கொண்டு வருகிற இருள். இந்த பிள்ளை படிச்சிடக்கூடாது, இந்த குடும்பம் முன்னேறிடக்கூடாது, இவங்க தொழில் மேல வந்துடக்கூடாது, இவங்க உத்தியோகத்துல இவங்க பணியில ப்ரமோஷன் இவங்களுக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி பொல்லாத மனிதர்களை கொண்டு பிசாசானவன் தன்னுடைய கிரியைகளினாலே அவர்களை இருளுக்குள்ள வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட இருளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்? இந்த உலகமே நமக்கு இருளா தெரியும், இந்த உலகமே வேணான்னு சொல்ல தோணும், இந்த உலகத்துல இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்க தோணும். சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், தங்களுடைய உடம்பை தாங்களே காயப்படுத்துறது. எனக்கு பிடிக்கல, இந்த உலகம் பிடிக்கல, என்னைய பெற்றோர் கண்டிக்கிறது பிடிக்கல, எனக்கு என் இஷ்டப்படி என்னை விடாதது எனக்கு பிடிக்கல, எனக்கு சுதந்திரம் இல்லை எனக்கு என்று சொல்லி அவங்க அநேக காரியங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டோன்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம். இது ஒரு இருள், இந்த இருளுக்குள்ள இருக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்ற, இப்படிப்பட்ட இருளின் அதிகாரத்துல இருந்தெல்லாம், இருளின் ராஜ்யத்துல இருந்தெல்லாம் இயேசுங்கிற மெய்யான ஒளி மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். அததான் இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மெய்யான ஒளி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இயேசுவாகிய ஒளி பிரகாசிக்கும் பொழுது மாத்திரமே
இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். இருளின் அதிகாரத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற நம்மை விடுதலையாக்க ரட்சகர் தேவை, இயேசு தேவை. பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த தெரியுமா உனக்கு இந்த மாதிரி நம்முடைய ஜீவனை நாம் கெடுத்து கொண்டா, நம்முடைய சரீரத்தை நம்ம காயப்படுத்தி கொண்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிருவோம், எங்கோ ஒரு நிம்மதியான ஒரு பெரிய நான் தேடுற மாதிரி ஒரு உலகம் எனக்கு கிடைச்சிரும்னு நினைச்சு நீ தப்பா வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, நீ ஏமாற்றப்பட்டு போகக்கூடாது. அப்படி நீ ஒரு முடிவை தேடிக்கொள்வாயான்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு உலகம் அதுதான் நரகம். அங்க போயிட்டேன்னா, ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டேன்னா வெளியே வர முடியாது. உன் சரீரத்தை விட்டு உன்னுடைய ஆவி பிரிந்து போனா மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள உன்னுடைய ஆவி வர முடியாது. நீ திகைப்ப, நீ அலைந்து திரிவ, நீ இதை விட மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருவ. இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் உனக்கு நல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நல்லதா அமைச்சுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல மெய்யான ஒளியா இயேசு வந்தார் என்று சொல்லி இந்த ஒளியின் சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு தேவைப்படலாம், இல்ல நீங்க இந்த செய்தியை இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த செய்திய ஆண்டவர் யாருக்கிட்டயும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வெளிச்சத்தை பத்தி சொல்லு. என் பிள்ளைங்க இருளில இருக்காங்களே, அடிமைப்பட்டு கிடக்காங்களே, அவங்க இந்த உலகத்தை வெறுக்கிறாங்களே, நான் கொடுத்த ஜீவனை வெறுக்கிறாங்களே, இந்த ஜீவனை வெறுத்து இந்த ஜீவனை மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த மெய்யான வெளிச்சம் தேவை. இந்த வெளிச்சத்தை பத்தி, இந்த ஒளியின் ரகசியத்தை பத்தி, இந்த ஒளியின் ஆசீர்வாதங்களை பத்தி நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒளி நம்ம இருதயத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொன்னா, இந்த பிரகாசம் நமக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னா, அதுல இருக்கிற ஆசீர்வாதங்கள் அதுல அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், அது எதை நம்ம சுதந்திரம்னு நினைக்கிறோம்? நம்ம மனம் போல வாழ்ற வாழ்க்கைய நம்ம சுதந்திரம்னு சில நேரம் நினைச்சிடறோம். இல்ல, அது இல்ல. சுதந்திரங்கிறதே கர்த்தருக்குள்ள நம்ம கட்டுப்படுத்தி வாழ்றதுதான். தன் மதிலை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனச அடக்க முடியலையா, கட்டுப்படுத்த முடியலையா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா, அது மதிலிடிஞ்சு போன பாலான பட்டணத்துக்கு சரி. மனசை அடக்க முடியல, செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னா அதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறது தப்பு. அது சுதந்திரம் கிடையாது. அது இன்னும் அழிந்து போறதுக்கு ஏதுவான ஒரு வழி. அது ஒரு அகால பாதை, அது ஆபத்துக்கு நேராக கொண்டு செல்கிற பாதை. ஆகவே ஞானத்தோடு சுதந்திரம் நல்லது. சுதந்திரம் அப்படிங்கிறதும் ஞானத்தோடு இருக்கணும். சில கட்டுப்பாடுகளுக்குள்ள, சில கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள, சுய கட்டுப்பாடுகளுக்குள்ள நாம் இருக்க வேண்டியது. இதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இதெல்லாம் நமக்கு இருளில இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மை தகுதியாக்குகிறார். ஒளியின் ராஜ்யம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான, எவ்வளவு ஒரு நித்தியமான, ஒரு நிரந்தரமான இன்பமான அனுபவம். அந்த ஒளியில வாழ்கிற வாழ்க்கைங்கிறது அது யாருங்க பார்த்தது, அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலேயே வாழும் பொழுதே இந்த மெய்யான ஒளியை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுவே பரலோக வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றதுதான். எருசலேமின் வாழ்வு இந்த பூமியில வாழ்றதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்குதான் அவர் மெய்யான ஒளியாய் நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். அதுக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அதுக்காக தான் அவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, நீங்க அந்த வெளிச்சத்துல நடக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வெளிச்சம் உங்களுக்கு வழிகாட்டுது. இது பாதை தவறும் போது இது தவறான பாதை, இதுதான் சரி, இதுல நட என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் கால்களுக்கு வெளிச்சமாய், உங்க பாதைக்கு தீபமாய் வருகிறார். இந்த பாதையில நடக்கிறதுனால இடறி விழாம, தவறி விழாம செமையான பாதையில நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க. சரியான பாதையில நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க. நீதியின் பாதைகள்ல நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க. இதுதான் வெளிச்சத்தின் பாதை, இதுதான் வெளிச்சத்தின் ஆசீர்வாதம். இப்படி நம்ம நடக்கிறதுனால இந்த பூமியில உள்ள அநேகமாயிரமான தீமைகளுக்கும், அநேகமாயிரமான பிசாசின் தந்திரங்களுக்கும், பிசாசின் சதிகளுக்கும் நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அது வெளிச்சம் ஒரு இடத்துல வந்துட்டுனா அங்க இருளுக்கு இடமே இல்லை.
அப்போ இருளின் காரியங்கள் நம்மகிட்ட வேலை செய்யுதுன்னா, இன்னும் நம்ம தேவ சமூகத்துல அவ அந்த வெளிச்சத்தினால நம்ம நிரப்பப்படணும். இன்னும் அவரை அறிகிற அறிவினால, ஜீவ வார்த்தையினால, ஜீவ ஒளியுள்ள அந்த தேவனுடைய ஜீவனுள்ள கற்களை போன்ற, அந்த இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற போன்ற விளக்கை போன்ற அந்த ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ள நிரம்ப 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 பிரகாசிக்க 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 இருள் நம்ம இடத்துல வேலை செய்ய முடியாது. இருள் நம்மை விட்டு அகன்று போகிறது. ஆகவே இருளை விளக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணா போதும், ஒரு லைட்ட போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இருளின் கிரியைகளை அகற்றணும்னா ஒரு சுவிட்ச போடணும். என்ன சுவிட்ச போடுறது? இயேசு கிறிஸ்து, வேத வசனம் அப்படிங்கிற சுவிட்ச ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த வேதத்துல நிரப்ப வேண்டியதுதான். ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, எனக்கு இந்த விஷயத்துல பாதை காட்டுங்க, இந்த விஷயத்துல என்ன கைட் பண்ணுங்க, இந்த விஷயத்துல என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அழகா நடத்துவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லையே. அப்போ தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட வந்து பாதை காட்டி, அதான் அந்த ஒளி அப்படி என்ன செய்யறது, வெளிச்சம் இருக்கிற இடத்துலதான் சரியான பாதையில நம்ம நடக்க முடியும். இருளுக்குள்ள நடந்தா நம்ம இருக்கிறோம். இருளுக்குள்ள நடந்தனா எங்க என்ன இருக்குன்னு தெரியறது இல்ல, கல்லு முள்ளு இருக்கிறது தெரியறது இல்ல, கரடு முரடா இருக்கிறது தெரியறது இல்ல. ஆனா வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது தெளிவா நடக்கிறோம். நம்ம சரியா காலடி எடுத்து வைத்து நம்ம நடக்கிறோம். இதற்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சில நேரம் அந்த உலகம் நம்மை கவர்ச்சிக்கும், இருளின் காரியங்கள் நம்மை கவர்ச்சிக்கும். அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம் இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படி கர்த்தருடைய அன்பு நம்மை அழைக்கிறது. இந்த மெய்யான ஒளி நம்மை நிரப்பி ஏவுகிறது. பாருங்க, யோவானை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வெளிச்சத்துல எல்லாரும் களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றது, அவன் எப்படி இந்த உலகத்துக்குள்ள இயேசு வெளிப்பட போகிறாரு, அவர் யாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்ற அந்த சத்தம் அவனுக்குள்ள இருந்து வந்தது, அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள இருந்து வந்தது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னென்ன இழுத்துக்கொள்வேன். ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்டதுனால அவர் நம்ம எல்லாரையும் அந்த வெளிச்சத்திற்குள்ளாக இழுத்து கொள்கிறார். இருளா இருக்கிற ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு 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 லேம்ப் போஸ்ட் அப்படி அது இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரே ஒரு விளக்கு கம்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த விளக்கு கம்பத்தின் உயரே பொருத்தப்பட்டிருக்கிற விளக்கு, அந்த வெளிச்சம் அநேகரை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. வழிகாட்டுகிற துணையாக அது நின்று செயல்படுகிறது. அப்போ முழு கிரவுண்ட்லயும் ஒரு காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள, ஒரு காரியத்திற்கு நேராக கடந்து செல்ல அந்த வெளிச்சம் நமக்கு துணை அவசியமா இருக்கிறது. அந்த வெளிச்சம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்படித்தான் இந்த உலகத்துல மெய்யான வெளிச்சமாகிய இயேசு முழு உலகமும், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். முழு உலகமும் இருளுக்குள்ள ஒரு பெரிய கிரவுண்டு போல இருளுக்குள்ள இருந்தாலும், அதுல அந்த இருளுள்ள ஸ்தலத்துல வெளிச்சம் போல இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். பாருங்க, கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நம்ம எதிர்காலத்தை குறித்த பயமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம் தெரியுமா? நமக்கு வழி நடத்துகிற தெய்வம், துணையாளர், அப்பப்போ நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை தந்து, அப்பப்போ நமக்கு வேண்டிய அரவணைப்பை தந்து, சில நேரங்கள்ல நம்ம தடுமாறும் போது நம்மை தாங்கி, சில நேரம் நம்ம பலவீனப்படும் போது நம்மை பலப்படுத்தி, சில நேரம் நமக்கு சகாயர் இல்லையோ என்று சொல்லி துவண்டு போகும்போது நமக்கு சகாயம் செய்து, ஒத்தாசை இல்லையே எனக்கு என்று நினைக்கும் பொழுது ஒத்தாசை பண்ணி, நான் அப்படிதான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்போ இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்தா மாத்திரமே இந்த அரவணைப்பு, பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்குகிறார். அவருடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் எப்படி நமக்குள்ள உண்டாகிறது? அவருடைய ரத்தத்தினால.
பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள வருகிறதுனால இந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்கிறது. என்னையும் உங்களை இந்த உலகத்துல ஆண்டவர் பிரகாசிக்கிற விளக்காக வைத்திருக்கிறார், பிரகாசிக்கிற சுடர்களாய் வைத்திருக்கிறார், பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் வச்சிருக்கிறார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில கிடக்கிறவங்க கூட கிட்ட போய் அவங்களை தூக்கி எடுத்து அவர்களை அரவணைச்சு அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அவர்களுடைய இருளான வாழ்க்கைக்குள்ள நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை அநேகருக்கு தேவை. நீங்கள் வாயை திறந்து இருளிலே கிடக்கிற மக்களை கண்டு அவர்களுக்கு உங்க வார்த்தையாகிய வெளிச்சத்தை நீங்கள் காட்ட வேண்டும். சுவிசேஷமாகிய வெளிச்சத்தை நீங்கள் பரவ செய்ய வேண்டும். இது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எனக்கு பேச தெரியாது, எனக்கு போதிக்க தெரியாது, எனக்கு எல்லாம் சொல்ல தெரியாது என்று சொல்லுவோமானால் அது எப்படி சரியா இருக்கும்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சம் நமக்குள்ள இருந்து பிரகாசித்தே ஆக வேண்டும். வாயை தர நான் பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க போய் இவங்க இருளில இருக்கிறாங்க நமக்கு தெரியும். அவங்களுடைய சொல், அவருடைய செயல் அதை பார்த்தாலே தெரியும். ஐயோ, இவங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தின் இடத்துக்கு வரலையே, இவங்க இருளின் அதிகாரத்துல இருக்கிறாங்களே, இப்படி இருந்தா இவங்க வாழ்க்கை சரியா இருக்காதே, இவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகிறதுக்கு ஏதுவா போயிருமே, அழிவுக்குள்ளா போயிருவாங்களே என்று சொல்லி அவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை, கிறிஸ்துவின் அறிவாகிய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுடைய இருதயத்துல பிரகாசிக்கும்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் அந்த தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சர்வாயுத வர்க்கத்தினால் மூடி இருக்கிறது. ஆகவே இந்த பாதுகாப்போடு நம்ம போய் இருளில் இருக்கிற பிள்ளைகளை கண்டுபிடித்து, இருளில் இருக்கிற குடும்பத்தின் நபர்களை கண்டுபிடித்து, இருளில் இருக்கிற நம்முடைய இனஜன பந்துக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு, ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு இருளில் இருப்பாங்க, ஒருவேளை அறியாமைங்கிற இருளில் இருக்கலாம், ஏசுன்னா யாருன்னே தெரியாதவங்களா இருக்கலாம், அல்லது அறிந்திருந்தும் விசுவாசிக்க முடியாம அவிசுவாசமாகிய இருளில் இருக்கலாம், இல்ல சமாதானமற்ற ஒரு நிலைமையில இருக்கலாம், இல்ல அன்பற்ற ஒரு நிலைமையில இருக்கலாம், இல்ல வறண்ட நிலமா அவங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம், இல்ல விடாய்த்த பூமியா அவங்க இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல இருக்கிற அவங்களை கண்டுபிடித்து அங்க மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளியை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து மெய்யான ஒளியை அநேகர் பெற்று, அநேகர் அந்த மெய்யான ஒளியின் இடத்திற்கு அநேகர் வரும்படியான நீங்க பிரகாசிக்கிற விளக்கு கம்பமாக அல்லது ஒரு கலங்கரை விளக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாமைங்கிறது ஒரு இருள். சில பேருக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க பிடிச்சதுலதான் நிப்பாங்க. இதுல நீங்க ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படிம்பாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு இருள். இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள முடியல. இதையெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்குள்ள கொண்டு போகும்படியான ஒரு பிரகாசிக்கிற வெளிச்சத்தை நமக்குள்ள, நம்முடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பிரகாசத்துக்குள்ள அவர்களும் வந்து சேருவார்கள் என்று சொல்லி நாம் நம்புவோமாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்றதெல்லாம், அவர் இந்த உலகத்துல பிரகாசிக்கிற ஒளியா வந்தார். இன்னைக்கு என்னையும் உங்களையும் தான் பிரகாசிக்கிற ஒளியாக வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்குள்ள வந்து என்ன காரியங்களை செய்து நிறைவேற்றினாரோ அதே காரியத்தை செய்து நிறைவேற்றும்படி என்னையும் உங்களை வைத்திருக்கிறார். பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் பிரகாசிக்கிற சுடர்கள். இந்த உலகத்துல நம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற சுடர்கள். ஒரு காரியத்துல ரொம்ப டஃபா இருக்குன்னு வைங்களேன், அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு மட்டும் கொடுத்துட்டாருன்னா போதும், வசனத்துல இருந்து பேசிட்டாருன்னா போதும், ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டாருன்னா போதும், ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசிட்டாருன்னா போதும், ஒரு வெளிச்சம் அப்படி பளிச்சென்று சொல்லி நம்முடைய இருதயத்திற்குள்ள வருகிறது. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, அது ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு கடவுளுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க தான் இருளிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்த தைரியம் இல்லை, ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை.
எப்பொழுதும் பயந்து நடுங்கி கொண்டு, எப்பொழுதும் பயந்து பின்வாங்கி கொண்டு, எவ்வளவு கற்றாலும் ஒன்றும் கற்காதது போலன்னு சொல்லுவாங்கல்ல. என்னதான் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் ஒண்ணும் தெரியாதது போல நடுங்குகிறவங்கள நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் மெய்யான வெளிச்சத்தையும் ஒளியும் காட்டுறவங்களா தேவன் நம்மை அழைக்கிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சொல்றார். வாக்கு தத்தங்கள்லாம் இந்த உலகத்துல மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள்லாம் இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிடிச்சுக்கோங்க, அதை பிடிச்சுக்கிட்டு நீங்க பிரகாசிங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்க பிரகாசிங்க, அநேகரை பிரகாசிக்க வைக்கிற வெளிச்சங்களா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனம் போன போக்குல ஆண்டவரே, குடியில, வெறியில, களியாட்டுக்கள்ல, சிற்றின்பங்கள்ல, ஆண்டவரே, மொபைல் அடிமைத்தனங்கள்ல, கேம்கள்ல, ஆண்டவரே, இன்னும் என்ன வேண்டாத ஆபாசங்கள்ல, உல்லாசங்கள்ல சிக்கி கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் நீங்க இந்த உலகத்துல வந்தீங்களப்பா. அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை ஒவ்வொருவருக்குள்ளும் தாங்க ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தை கொண்டு செல்லுகிற பரவ செய்கிற கருவிகளாக எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த காரியத்தை அப்பா ஸ்தோத்திரம், நீங்க கிருபையாய் எங்களை கொண்டு நீங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கட்டும், எங்களுடைய நற்கிரியைகளாகிய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த லெந்து காலங்கள் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உடைய மேன்மையான வெளிச்சத்திலே பிரகாசிக்கிறவர்கள் அநேகரை இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வருகிறவர்களா இருப்போமாக. உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari,